உணர்றது தான் வாழ்றது. ஒரு மரத்தால பெருசா எதையும் உணர முடியாது. 5 அறிவு உயிரினத்தினால மரத்தோட அதிகமா உணர முடியும். 6 அறிவு இருக்க மனிதனால இன்னும் நெறையாவே உணர முடியும். இப்படி அதிகமா உணரும்போது அதிகமா வாழ முடியும். மனிதனால 6வது அறிவ பயன்படுத்தி பல விஷயங்கள புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள உணர முடியும். புரிதல் அதிகப்படுத்தும்போது உணர்றதையும், வாழ்க்கையும் அதிகப்படுத்தலாம். இந்த வாழ்க்கைன்றதே ஒரு அழகான விஷயம். இந்த வாழ்க்கையோட அழக உணரணும்னா, அத அறிவ பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இயந்திரம் இருக்கு. அந்த இயந்திரத்த பத்தி புரியாத ஆள் பார்க்கும்போது, அந்த இயந்திரத்தில இருக்க எதையுமே உணர முடியாது. ஆனா, அந்த இயந்திரத்தில இருக்க ஒவ்வொரு பொருளும் எப்படி இயங்குது? அது எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? ஒரு விஷயத்த பொறுத்து மத்ததெல்லாம் எப்படி மாறுது? இப்படி அந்த இயந்திரத்தில இருக்க அறிவியல புரிஞ்சுக்கும்போது, அந்த இயந்திரத்தில இருக்க அழக உணர முடியும். இந்த அழக இயந்திரத்த பத்தி புரியாத சாதாரண ஒரு ஆளால உணர முடியாது. இப்படி அறிவ பயன்படுத்தி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும்போது, அதோட அழக உணரலாம். இப்பயும் அறிவ பயன்படுத்தி நெறைய விஷயத்த கத்துக்கிறாங்க. ஆனா, ஏதோ மார்க் எடுக்கணும், டிகிரி வாங்கணும், பணத்துக்காண்டி திறமைய வளர்த்துக்கணும். அப்படின்ற மாரி தான் கத்துக்கவே செய்றாங்க. இப்படி கத்துக்கும்போது, தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. தெளிவா புரிஞ்சுக்கலன்னா, ஒரு விஷயத்தோட அழகு தெளிவா தெரியாது. ஏன்னா, அழக தெளிவா உணரணும்னா, அதில இருக்க எல்லா விஷயத்த பத்தியும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா, இந்த மாரி மார்க்குக்காண்டியும், தேவைக்காண்டியும் கத்துக்கிறவங்க, எல்லாத்தையும் பத்தி தெளிவா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயத்த பத்தி மட்டும் தான் புரிஞ்சுக்குவாங்க. இதனால அழக தெளிவா உணர முடியாது. ஒரு அழகான ஓவியத்த ஹெச்டில பார்க்காம, ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோல பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் தெரியும். இந்த வாழ்க்கையோட அழக தெளிவா உணரணும்னா, இந்த வாழ்க்கைய தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ யாரு அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க இருக்க எல்லாமே உன்னைய உருவாக்குறதுக்காண்டி தான் உதவிக்கிட்டு இருக்கு. அறிவியல்னால கிரகங்கள் உருவாகுது. அந்த கிரகத்திலிருந்து உயிரினங்கள் உருவாகுது. அந்த உயிரினத்திலிருந்து வாழ்க்கைய உணரக்கூடிய 6 அறிவு உயிரினம் உருவாகுது. மனிதர்கள் பல ஆயிரம் வருஷமா உழைச்சு, பொருளாதாரம், இயந்திரங்கள் இதெல்லாமே வளர்ந்திருக்கு. இது எல்லாத்துனால தான் நீ இங்க இருக்க. உன் கையில இருக்க ஃபோன் மாரியான தொழில்நுட்பம் எல்லாம் உன்ன சுத்தி இருக்கு. இப்படி உனக்காண்டி தான் மனிதர்கள், உயிரினங்கள், உயிரில்லாத பொருட்கள், அறிவியல், கணிதம் இது மாதிரி இந்த மொத்த படைப்புமே உன்ன மாரி வாழ்ற ஒரு ஆள உருவாக்க தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ உன்னோட வாழ்க்கை எவ்வளோ அற்புதமானது அப்படின்றது தெரியும்போது தான், இந்த மொத்த படைப்புமே இப்படி ஒரு அழகான வாழ்க்கைய உருவாக்க தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற அழகான உண்மை புரியும். ஆனா, உன்னால இந்த வாழ்க்கையோட அழக உணர முடியல. உன் வாழ்க்கைக்கு உனக்கே அர்த்தம் தெரியல. வாழ்க்கையே வழி நிறைந்ததா இருக்குன்னா, இந்த மொத்த படைப்புமே அர்த்தமற்றதா தான் தெரியும். வெளியில இருக்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, அதோட அழக உணரணும்னா, வாழ்றது எப்படி ஒரு அழகான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உன்ன நீயே புரிஞ்சுக்கும்போது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது 3யுமே உணர முடியும். ஏன்னா ஏன்னா நீ ஒரு மனிதன். உன்ன நீயே புரிஞ்சுக்கும்போது, எல்லா மனிதர்களையும் உன்னால புரிஞ்சுக்க முடியும். கடந்த காலம்ன்றது மனிதன் நடந்துக்கும்போது என்னலாம் நடந்துச்சோ அதான் கடந்த காலம். மனிதனா நடக்கும்போது என்னலாம் நடக்குது, என்னலாம் நடக்கும் அப்படின்றது தான் நிகழ்காலமும், எதிர்காலமும். இப்படி உன்ன நீயே புரிஞ்சுக்கும்போது, முக்காலத்தையும் உன்னால ஒரே நேரத்தில உணர முடியும். எப்படி கிரகங்களுக்கு பின்னாடி இருக்க அறிவியல புரிஞ்சுக்கும்போது, கிரகங்கள் எங்க இருந்துச்சு, எப்படி இருக்கு, எப்படி நகலும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி தான் உன்ன நீயே புரிஞ்சுக்கும்போது, வரலாற்றில எல்லாமே ஏன் நடந்துச்சு, மனிதன் ஏன் கஷ்டப்படுறான், அவனுக்கு என்ன தேவை, எதிர்காலத்தில என்ன நடக்கும், இது மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு உன்ன நீயே தெளிவா புரிஞ்சுக்கிறியோ, அந்த அளவுக்கு முக்காலத்தையும் தெளிவா உணர முடியும். வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கைய கவனிக்கணும். கவனிச்சா தான் அத பத்தி யோசிக்கவே முடியும். ஆனா, மக்கள் வாழ்க்கைய கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா, பல பொய்யான அடையாளங்கள நம்புறாங்க. என்னோட நாடு, என்னோட குடும்பம், என்னோட சொத்து, நான் இந்த மாரி பல விஷயத்த நம்புறாங்க. இப்படி இதெல்லாம் நம்புறதுனால, இதிலிருந்து பயம் உண்டாகும். இப்ப என்னோட சொத்து இருக்கு அப்படின்னு நம்பும்போது, அதெல்லாம் இழந்துருவோம் அப்படின்ற பயம் வரும்.
இது மாதிரி எல்லா அடையாளங்கள்லேருந்தும் பயம் உண்டாகும். எதை கவனிக்கிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கை. அவங்க கவனிக்கிறதே இந்த வெறும் அடையாளங்கள மட்டும்தான். அடையாளங்கள கவனிக்கிறதுனால பயத்த கவனிக்கிறாங்க. பயத்த மட்டும் தான் கவனிக்கிறாங்க. அப்போ பயம் மட்டும் தான் வாழ்க்கை. அப்போ பயம் தான் வாழ்க்கைன்னா பயத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்படின்ற மாரி பயத்த சம்மந்தமா தான் யோசிக்கவே செய்வாங்க. இப்படி மூளையால வாழ்க்கைய பத்தி சிந்திக்கவே முடியாது. ஏன்னா எல்லா நேரமுமே மூளை பயத்த தான் கவனிக்குது. நான்ற அடையாளத்துக்குள்ள இருக்க விஷயத்த தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அடையாளத்திலிருந்து வெளிய வந்து நான் அப்படின்றதே பொய்யின்றத உணரும்போது, இந்த அடையாளத்த பத்தி சிந்திக்காம வாழ்க்கைய கவனிக்க முடியும். வாழ்க்கைய பத்தி சிந்திக்க முடியும். அப்படி நான்ற அடையாளத்திலிருந்து வெளிய வந்து வாழ்க்கைய கவனிக்கும்போது, உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படின்னு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தனித்தனி கிடையாது. எல்லாருக்குமே ஒரே வாழ்க்கை தான். என்னோட நாடு அப்படின்னு இருக்கும்போது தான், இது என்னோட நாட்டு மக்கள் அப்படின்னு வரும். இப்போ நாடே இல்லைன்றத புரிஞ்சுக்கும்போது எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்னு வரும். இது என்னோட குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது தான், மற்றவங்கலாம் வேற குடும்பம் அப்படின்னு வரும். அதே மாதிரி நான் ஒண்ணு இருக்கிறதுனால தான் இன்னொருத்தாள்னே ஒண்ணு உருவாகுது. நானும் ஒரு ஆள் இல்லைன்றத புரிஞ்சுக்கும்போது, எல்லாமே ஒரே வாழ்க்கை தான் வாழ்றோம் அப்படின்றது புரியும். உன் வாழ்க்கையில நடந்தது, என் வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. வாழ்க்கையில நடக்குது அவ்வளோதான். இது எந்த மாரின்னா, ஒரு தியேட்டர்ல நெறைய பேர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே படத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிலருக்கு அந்த படம் தெளிவா புரியுது. என்ன கதை அப்படின்னு. சிலருக்கு அந்த படம் புரியல, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறதுனால, வேற ஒரு கதை ஓடுதுன்னு நெனச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். படம் புரியாத ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு விதமான கதைய கற்பனை பண்ணிக்குவாங்க. அப்போ புரியாதவங்களுக்கு வெவ்வேறு கதை மாதிரி தெரியும். அதே மாரி தான் வாழ்க்கையுமே. வாழ்க்கைய தெளிவா புரியும்போது எல்லாருமே ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியும். ஆனா வாழ்க்கை புரியாம, என்னோட குடும்பம், என்னோட சொத்து இது மாதிரி பொய்கள நம்பும்போது, ஒவ்வொருத்தவனோட வாழ்க்கையும் வேற வேற மாரி இருக்கிறதா தெரியும். எப்படி தியேட்டர்ல வெவ்வேறு சீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே படத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெவ்வேறு உடம்புல இருக்க மனிதர்கள் ஒரே வாழ்க்கைய தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான்ற பொய்ய நம்புறதுனால தான் அது வேற வேற வாழ்க்கை மாரி தெரியுது. ஏன்னா வாழ்றதுன்றதே அழக ரசிக்கிறது தான். இங்க இருக்கிறது வெறும் அழகு மட்டும் தான். இந்த மொத்த படைப்புமே ஒரு அழகான விஷயம். இந்த அழக 6 அறிவ பயன்படுத்தி புரிஞ்சுக்கும்போது தான், இந்த அழக உணரவே முடியும். அப்ப இந்த மொத்த படைப்பையுமே மனிதர்கள் மாரி அறிவுள்ள ஜீவராசிகளால தான் இந்த அழக ரசிக்கவே முடியும். மத்த எதாலயுமே முடியாது. ஒருவேளை இப்படி எடுத்துக்கங்க. இங்க இருக்க எல்லா படைப்புகளுமே இருக்கு. இந்த படைப்போட அழக ரசிக்கிற மனிதர்கள் மாரியான உயிரினங்களே வரல அப்படின்னு வச்சுக்கங்க. இதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. வெறும் கிரகங்கள் இருக்கும். 5 அறிவு உயிரினங்கள் இருக்கும். இதனால எதையுமே உணர முடியாது. இந்த மொத்த அழகையும் ரசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதே இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு 6 அறிவு உயிரினம் மட்டும் இருக்கு. ஆனா, அங்க சுத்தி எதுவுமே இல்ல. கிரகங்கள் இல்ல. செடி, கொடி, தாவரம், அறிவியல், கணிதம் இது மாரி எதுவுமே இல்ல. சும்மா இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்குமே அர்த்தம் கிடையாது. இந்த மொத்த படைப்புமே அழகு. அந்த அழகுக்கு அர்த்தம் குடுக்குறது, அந்த அழக ரசிக்கக்கூடிய உயிரினங்கள் தான். இது எப்படின்னா, ஒரு அழகான ஓவியம் இருக்கு. ஆனா, அந்த ஓவியத்த யாருமே கடைசி வரையும் பார்க்கலன்னா, அந்த அழகான ஓவியத்துக்கு அர்த்தமே கிடையாது. ஓவியத்த ரசிக்கும்போது தான் அந்த ஓவியத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் அழக ரசிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். ஆனா, வாழ்க்கையில எந்த அழகுமே இல்லன்னா, அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடையாது. இந்த மாரி ஒரு அழகும், அத ரசிக்கக்கூடிய உயிரும் சேரும்போது தான் 2த்துக்குமே அர்த்தம் வருது. வாழ்க்கைன்றதே அழகு. அந்த அழக உணரணும்னா, அறிவ பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும். ஆனா, அத பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தியேட்டர்ல படம் ஓடுச்சுன்னா, அந்த படத்த பார்க்காம கண்ண மூடிக்கிறது, காத மூடிக்கிறது, இல்லாத ஒரு கதை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு, தன்ன தானே கஷ்டப்படுத்திக்கிற மாரி தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துன்பத்த பார்த்து, வறுமைய பார்த்து, இது மாரி பல விஷயத்த பார்த்து பயப்படுறாங்க. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி பணம், பதவி இதெல்லாம் நெறையா சேர்ந்துச்சுன்னா, அது பெரிய சாதனைன்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு இன்பம் கிடைக்குது. இப்படி துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதும், இன்பத்த நோக்கி போய் இன்பத்த அடையறதும் தான் பண்றாங்க. மொத்த வாழ்க்கை இன்பத்துக்கும், துன்பத்துக்கும் நடுவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெறும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது தான் முக்கியம்னு நெனைக்கிறாங்க. ஏதோ மகிழ்ச்சியா இருந்தா வாழ்க்கை நல்லா வந்துருச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க.
ஒரு அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி வாழ்கிறாங்க. அஞ்சறிவு ஜீவராசி உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஏன்னா அதனால் அதை மட்டும்தான் உணரவே முடியும். வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியாது, வாழ்க்கையோட அழகை ரசிக்க முடியாது. ஆனால் மனுஷங்களுக்கு 6 அறிவு இருந்துமே வெறும் உடம்பு நல்லா இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அறிவு தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. அறிவு தெளிவாக இருக்கும்போது தான் வாழ்க்கையோட அழகை தெளிவாக ரசிக்கவே முடியும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் பயத்திலே இருக்காங்க. எப்படி பசியில் இருக்கிறவன் பசியிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். பசி தீர்ந்தால் தான் வாழ்க்கை எப்படி வாழ்கிறது ரசிக்கிறதுலாம் யோசிக்கவே ஆரம்பிப்பேன். அதே மாதிரி பயத்திலே இருக்கிறதுனால பயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான செயலை மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் எப்பயுமே பயத்திலேருந்து தப்பிக்கிறதே கிடையாது. தப்பிக்காததுனால வாழ்க்கையை ரசிக்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்கவுமே முடியாது. வெறும் மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுனால என்ன இருக்குது? ஆல்ரெடி வாழ்க்கையில் பல தடவை சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுல எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு உணர்ச்சியை உணர்றீங்க, அதுவும் அதே உணர்ச்சியை பல தடவை உணர்ந்திருப்பீங்க, அது திரும்பவும் உணர்றீங்க. ஆனால் அழகுன்றது அப்படி கிடையாது. பல விஷயத்த புரிஞ்சு பல விஷயம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே உணரும்போது அழகை உணர முடியும். அறிவை பயன்படுத்தி பல விஷயத்த ஒரே நேரத்தில் உணரலாம். ஆனால் அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி நல்ல உணர்ச்சியை உணர்றதுக்காண்டி மட்டும் முயற்சி பண்ணுறீங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதே வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. ஆனால் நான்ற பொய்யிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையை கொஞ்சம் புரிஞ்சுட்டு வாழ்க்கையோட அழகை கொஞ்சம் ரசித்தாலே போதும். எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவீங்க. ஆனால் கொஞ்சம் கூட வாழ்க்கையோட அழகை உணர்றதே கிடையாது. வாழ்க்கையோட அழகை கொஞ்சமாவது உணர்ந்தவன் கற்றுக்கிறது, உதவி செய்கிறது, இதில் நேரத்தை செலவு பண்ணுவான். கற்றுக்கிறது ஏதோ கற்றுக்கிறதா நினச்சி கற்றுக்க மாட்டான். வாழ்க்கையோட அழகை ரசிக்கிறது கற்றுக்கிறது மூலமாக தான். வாழ்க்கையோட அழகை ரசிக்கிறது தான் கற்றுக்கிறது. உதவி பண்ணுறதும் உதவி பண்ணுறது அப்படின்னு நினச்சி செய்ய மாட்டான். செயல்பாடு மூலமாக அழகை வெளிப்படுத்தும் போது அந்த செயல் உதவி செய்யக்கூடியதாக தான் இருக்கும். அழகை உணர்ந்தவனால் சுயநலமாலாம் இருக்க முடியாது. சுயநலன்றது அருவருப்பான ஒன்று. வேலைக்கெலாம் போக முடியாது. ஏன்னா வேலைக்கு போகிறதுன்றதே சுயநலம் தான். இந்த படைப்பு ஏற்கனவே நம்மளுக்கு நிறையா விஷயத்த கொடுத்துருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்குமே நன்றி கெட்டத்தனமாக இருந்து இன்னமுமே பத்தலை அப்படின்னு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க தான் வேலைக்கெலாம் போவாங்க. இதெல்லாம் ஒரு அருவருப்பான விஷயம். ஆனால் இது அருவருப்பு அப்படின்றத வாழ்க்கையோட அழகை உணராதவங்களால் உணர முடியாது. அதனால இந்த அருவருப்பான செயலை தொடர்ந்து செய்வாங்க. சுயநலமாக செயல்படுறது அப்படின்றதே ஏமாறுறது தான். ஏன்னா நான் ஒன்று இருந்தால் தான் சுயநலம்ன்றதே வரும். நான் ஒன்றே இல்லை. வாழ்க்கையை புரிஞ்சவங்க அழகை ரசிப்பாங்க, அழகை வெளிப்படுத்துவாங்க. அதுதான் கற்றுக்கிறது, உதவி செய்கிறது, இது மாதிரியான செயல்களாக வெளிப்படுது. ஆனால் வாழ்க்கை புரியாதவங்க முட்டாள்தனமான செயல்களை செய்வாங்க. அதிலிருந்து கோவப்படுறது, ஆசைப்படுறது, சுயநலம், வன்முறை, இது மாதிரியான முட்டாள்தனமான விஷயம் வெளிப்படும். இந்த படைப்பில் இருக்க ஒவ்வொன்றுக்குமே ஒரு அழகு இருக்குது. அது மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கும் ஒரு அழகு இருக்குது. வாழ்க்கையை பயன்படுத்தி ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம். அதுதான் வாழ்க்கையோட அர்த்தம். வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொன்றுமே எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதை பொறுத்து தான் மொத்த வாழ்க்கையோட அழகே அமையுது. ஒவ்வொரு செயலும் எந்த அளவுக்கு சரியாக இருக்கோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். சரியான செயல் செய்யணும்னா எது சரின்னு தெரிஞ்சிருக்கணும். அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி தற்காலிக சுகம்தான் முக்கியம், மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணால் மகிழ்ச்சி கிடைக்குமோ அதுதான் அவங்க சரின்னு நினைப்பாங்க. சுகம் தரக்கூடிய விஷயங்களை செய்யணும். பணம், பதவி இதெல்லாம் அதிகப்படுத்தி சுகம் அடையணும். இது மாதிரி சுகம் தரக்கூடிய விஷயங்களை செஞ்சு வழி இல்லாமல் சுகமாக வாழ்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது தான் சரியான செயல். அப்படி வாழ்கிறது தான் சரியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 6வது அறிவை பயன்படுத்துகிறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கமா கஷ்டப்படுறமான்றது முக்கியம் கிடையாது. செய்கிற செயலுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் தான் செய்கிற செயலை அழகாக மாற்றுது. வாழ்க்கையில் கஷ்டம் வருது. ஆனால் அந்த கஷ்டம் பல பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி உதவி பண்ணுறதுனால துன்பம் வருதுன்னா துன்பப்படுறது கூட ஒரு அழகான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இதோட அர்த்தம்
மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பட்ட கஷ்டம். இந்த காரணத்துக்கு பின்னாடி ஒரு அழகு இருக்குது. ஆனால் இதே ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்கான். ஆனால் எதுக்காண்டி மகிழ்ச்சியாக இருக்கான்னா, சமூகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அவன் ஏதோ சொத்து சேர்த்து எதையோ அடைஞ்சிட்டு தான் ஏதோ பெருசாக அடைஞ்சதான் மகிழ்ச்சி அடைகிறான். இது ஒரு அசிங்கமான விஷயம். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் அசிங்கமானது. இப்படி அழகை உணர்ந்தவங்க செய்கிற செயல்னால இன்பம் கிடைக்குதா துன்பம் கிடைக்குதான்னு பார்த்து பண்ண மாட்டாங்க. செய்கிற செயலில் அழகு இருக்கா இல்லையான்னு தான் பார்த்து பண்ணுவாங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்காதவங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே இந்த வாழ்க்கையே அழகு தான், வாழ்க்கையோட அர்த்தமே அழகை ரசிக்கிறது தான். அந்த அழகை ரசிக்கிறதுக்கான 6வது அறிவு இருந்தும் அந்த வாய்ப்பை தவற விட்டு எந்த துறையை பற்றியும் புரிஞ்சுக்காம, வாழ்க்கையை பற்றியும் புரிஞ்சுக்காம, வெறும் பயத்தில் வாழ்ந்து பயத்திலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தான் யோசிக்கிறது. இந்த மாதிரி ஒரு தற்காலிக சுகத்தை எப்படி அடையிறது அப்படின்றதுக்காண்டி தான் மூளையே பயன்படுத்துவாங்க. அழகை ரசிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய மூளையை 5 அறிவு ஜீவராசி மாதிரி சுகத்தை அடையிறதுக்கு பயன்படுத்துவாங்க. 5 அறிவு ஜீவராசி கூட பொய்யை நம்பி ஏமாந்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறது கிடையாது. இது என்னோட சொத்து, மரியாதை, அவமானம், இது மாதிரியான பொய்களை நம்பி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அறிவை பயன்படுத்தி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு பதிலாக அறிவை பயன்படுத்தி பொய்களை நம்பி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அந்த பொய்யை பரப்பி அடுத்தாலையும் கஷ்டப்படுத்துவாங்க. இது மாதிரிலாம் அறிவை பயன்படுத்த தெரியாமல் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறது, அடுத்தாலையும் கஷ்டப்படுத்திக்கிறது தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்காதவங்க வாழ்கிற வாழ்க்கையோட அர்த்தமே. ஆனால் வாழ்க்கையோட அழகை உணர்ந்தவங்க அவங்களும் வாழ்க்கையோட அழகை ரசிப்பாங்க, மற்றவங்களையும் ரசிக்க வைப்பாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட அர்த்தம். வாழ்க்கையை ரசிக்கிறவங்க சாப்பிட்டா கூட உலகத்தை அழகான இடமா மாற்றக்கூடிய ஒரு உயிரினம் சாப்பிடுதுன்னு அர்த்தம். இப்படி சாப்பிட்றதுன்ற சுயநலமான செயல் கூட அழகான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதே வாழ்க்கையை உணராதவங்க சாப்பிட்றதோட அர்த்தமே இதுவரைக்கும் சாப்பிட்டு உசுரோடு இருந்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டது பார்த்தாம இன்னமும் சாப்பிட்டு உசுரோடு இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும். இதுதான் சாப்பிட்றதோட அர்த்தமே. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்றதே தெரியாது. அந்த அர்த்தத்தெல்லாம் அவங்களால உணர முடியாது. சாப்பிடுவாங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லது, நல்லா இல்லைன்னா சாப்பாடு கெட்டது, அவ்வளோதான். இப்படி 5 அறிவு ஜீவராசிகள் எதை உணர முடியுமோ அதை தான் உணர முடியும். ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்க அழகை உணர முடியாது. வாழ்க்கையில் வர்ற இன்பம் துன்பம் மாதிரியான உணர்வுகள் தற்காலிகமானது. இந்த உணர்ச்சிகள்லாம் நீங்கள் சாகிற வரைக்கும் வரும், செத்தோன்னே முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச செயல், அந்த செயலில் இருக்க அழகு, அந்த செயலில் இருக்க அழகு உங்கள் மொத்த வாழ்க்கையோட அர்த்தம், அழகு, இதெல்லாமே நீங்கள் செத்தாலும் முடியாது. இதெல்லாம் நிரந்தரமான ஒன்று.